ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். பூனம் பாஜ்வா ஆன்ட்டி சும்மா கும்முன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? பேசுகிறத யாருங்க பார்க்குறா? செல்லத்தோட மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்க அந்த வயிறை தான் பார்க்க தோணுது. அதுக்கு நடுவில் செல்லத்தோட அழகான அந்த டெஸ்லா தொப்புள் வேறு லெவலில் தெரியுது. இந்த டெஸ்லா தொப்புளில் யாரா சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல பேர் ஏக்கப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. செல்லத்தோட லிப்ஸும் சும்மா சூப்பராக தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராஷ்மிகா மந்தனா. தீபாவளி வரப்போகுது. ஸோ நம்ம செல்லக்குட்டீஸ் நடித்த படங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு சும்மா வரிசை கட்டி வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் செல்லக்குட்டிகள் நடித்த படங்களோட ப்ரொமோஷனுக்கு தரமாக ஸ்டேஜில் இப்படி தரிசனம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த தரிசனத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ராஷ்மிகா மந்தனா. ஸ்டேஜில் இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி ஸ்டெப்பு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. செல்லம் பிளாக் கலர் காஸ்டியூமில் கும்முன்னு நின்னதோட மட்டும் இல்லாமல் மூமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுக்குது. நீங்களே பாருங்கள், பளபளன்னு இருக்குது அந்த வயிறில் தொப்புள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆஹா, இந்த தொப்புளில் கப்பலை விடலாம் போல் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. குண்டு மல்லி பூவை தலையில் கும்முன்னு வச்சுக்கிட்டு செல்லக்குட்டி தன்னோட குட்டி காயையும் காட்டி செம்மையாக ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? தம்பியை பிடிச்சி தாறுமாறாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, என்னோட பளபளன்னு இருக்க முதுகையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி ஃபைனலாக ரசிகர்களுக்கு சூப்பரான ட்ரீட்டை கொடுத்துட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கிருச்சு. ஆனால் செல்லத்தோட அந்த எலுமிச்சம்பழ இடுப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ராகுல் பிரீத் சிங். ஆஹா, இது தொப்புள் குழியா இல்லை சுரங்க பாதையா அப்படின்ற டவுட்டே வந்துடும் போல். அந்தளவுக்கு செல்லக்குட்டி சும்மா சூப்பராக ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தரமாக வந்துருந்துச்சு. என்னடா இதில் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆஹா, செல்லத்தோட ஆப்பிள் ரெண்டும் சும்மா ஜம்ப் ஆகிற மாதிரி சூப்பராக தான் தெரியுது. ஆப்பிள் மட்டுமா தெரியுது, அங்கே பாரியா அடுத்து செல்லம் நடித்த ஒரு படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு சும்மா சூப்பராக நின்றுருக்கு. என்னடா இது ரெட் கலர் காஸ்டியூமில் வேறு லெவலாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா காஸ்டியூமும் கும்முன்னு தான் இருக்குது. செல்லத்தோட அந்த ஆப்பிளும் கும்முன்னு தான் இருக்குது. சும்மாவே நம்ம கண் எப்போவும் ஆப்பிளில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இதில் செல்லக்குட்டி ரெட் கலர் காஸ்டியூம் வேறு வந்திருக்கு. ஸோ ரெட் கலர் ஆப்பிள் நம்ம கண்ணை பறிக்குது. இது பத்தாதுன்னு அப்பப்போ செல்லக்குட்டி பின்னாடி திரும்பி நடந்து போகும்போது செல்லத்தோட பளபளன்னு இருக்க பளிங்கி மாதிரி இருக்க முதுகை பார்க்குறதா இல்லை கும்முன்னு தூக்கலாக இருக்க தர்பூசணியை பார்க்குறதா அப்படின்ற டவுட் வருது. செல்லக்குட்டி இருந்தாலும் அப்பப்போ இடுப்பில் இப்படி கையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக செல்லத்தோட அழகான சுருக்கம் விழுந்த அக்கிலும் கிறுக்க ஏற்படுத்துது. நமக்கு இறங்கி நடந்து வரும்போதே இம்புட்டு வேகமாக வருது செல்லக்குட்டி. அப்படியே இடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லம் ஸ்டேஜை நோக்கி போக போக நம்ம பசங்க எல்லாரும் ஆஹா, கடப்பாறையை பிடிச்சி கடகடன்னு ஆட்டணும் போலையே, அந்தளவுக்கு செல்லக்குட்டி கும்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஹைட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் செல்லம் பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி சும்மா கும்முனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் செல்லக்குட்டி இப்படி பண்ணுற க்யூட்டான ரியாக்ஷன்ஸை கீழேருந்து பார்த்து பல பேர் கிறுகிறுத்து போயிட்டாங்க. அந்தளவுக்கு செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமில் பல பேரோட இதயத்தை கொள்ளையடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். படத்துக்காக பல பேர் வெயிட்டிங்கு. வர்ற ஃபங்க்ஷனுக்கே இப்படி தாராளமாக காட்டினா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா இந்த காஸ்டியூமில் செல்லத்தோட ஆப்பிள் ரெண்டும் தெறிக்க விட்ருக்கு. நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்து யாரா ப்ரமோஷனுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி ஆசையை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம ராஷி கண்ணா வருது. ஆஹா, இது ரசகுல்லாவாச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. செல்லமும் சும்மா சூப்பராக ஒன் சைடு ஓரமாக துப்பட்டா ஒதுக்கி போட்டு சூப்பராக பாருங்கள் என்னோடய மாம்பழத்தை அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. மாம்பழம் பெருசு இல்லைனாலும் சின்னதாக இருந்தாலும் சும்மா சிக்கன் இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் செல்லக்குட்டி நிற்கும்போது செல்லம் கையில் ஒரு ரோஸ் வச்சுருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த ரோஸை விட எங்களுக்கு அந்த பழம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லம் ஹேரை தூக்கி பின்னாடி விட்டுட்டு அப்படியே கையை தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அக்கில் காட்டியிருந்தா இன்னும் செம்மையாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஒன் சைடு மாம்பழமே செம்ம சூப்பராக தான் இருக்குது. அடுத்து நம்ம பாலிவுட்டு குதிரை மிருனால் தாகூர் சும்மா பிளாக் கலர் காஸ்டியூமில் தரமாக நின்றுச்சு. கையில் ஒரு குட்டி பேக்கை வச்சுட்டு செல்லக்குட்டி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழகான அக்கில் காட்டிக்கிட்டு செம்மையாக போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போதே அட என்னடா இது மாம்பழமே தெரியலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் போனால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏற்கப்பட்ட ரசிகர்களுக்காகவே ஜூம் போய் செல்லத்தோட அந்த தெரிக்கிற மாம்பழத்தை காட்டியிருக்காங்க கேமராமேன் ரசிகர்களுக்காக. அடுத்து யாரா இந்த ஆன்ட்டி கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தா அட நம்ம ஹியூமா குரேஷி. அட செல்லக்குட்டி சும்மா ப்ளூ கலர் சேரீயில் செம்மையாக வந்திருக்கு. அட ஊதா கலர் சேரீயில் உற்சாகமாக செல்லக்குட்டி இப்படி போஸ் கொடுக்கும்போது அந்த ஒன் சைடு இருக்க முயல் குட்டியே இம்மா பெருசாக இருக்கே, ரெண்டு பக்கம் இருக்க முயல் குட்டியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏற்கப்படுறது நம்ம செல்லக்குட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்னால் இப்போ காட்ட முடியாது, வேணும்னா தர்பூசணியை தரமாக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி திரும்பி நடந்து போகும்போது என்ன ஆட்டம் ஆடுதுரா ரெண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
ஒயிட் கலர் சேரீல சும்மா தேவதை மாதிரி வந்து நிற்கிதியா என் செல்லக்குட்டி. அதுவும் அந்த லிப்ஸை பாருங்கள், சும்மா உரிச்சு வச்ச ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி எப்படி இருக்குது, அப்படியே மெழுகில் ஊற்றி செஞ்ச சிலை மாதிரி இருக்கேன் என் செல்லம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கலர் காஸ்டியூம்லேயும் வந்து இப்படி உற்சாகமாக போஸ்ட் கொடுக்கும்போது செல்லக்குட்டி ஃபைனலாக பிளாக் கலர் சேரீயில் வந்திருக்கு. அதுவும் அந்த பிளாக் கலர் ஜாக்கெட்டுக்குள்ள ஒன் சைடு எட்டி பார்க்குற அந்த ராக்கெட்டு பாருங்கள் எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெறிக்க விட்டுருக்கு உண்மையிலேயே செல்லக்குட்டி. அந்தளவுக்கு சும்மா சூப்பர். வயசு 40 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாருங்க நம்புவா. என் செல்லம் இன்னமும் பியூட்டி தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 50 வயசை தாண்டினாலும் பாலிவுட்டில் இன்னமும் அரேபியன் குதிரை மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம கஜோல் ஆண்டி தான். சும்மா பின்னாடி பாருங்கள் ஜாக்கெட்டு சும்மா செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா முன்னாடி மட்டும் என்ன குறை, சும்மா ராக்கெட்டு தெரிகிற மாதிரி போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. இப்போ இருக்க யங் ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி செல்லக்குட்டி ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது அந்த செல்லக்குட்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க, நம்ம கஜோலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதித்தி செல்லம். சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி திரும்பி காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம செல்லக்குட்டி. ஆமாங்க, ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு அப்படியே என்னோடய ரவுண்டான ஆப்பிளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அப்பப்போ பின்னாடி திரும்பி பளபளன்னு இருக்க முதுகையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் தரமான ட்ரீட்டு கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. நண்பர்களே, இத்தனை செல்லக்குட்டி போடுறானே, அப்படி என்னடா ஸ்பெஷல் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிக்குது பாருங்கள் நீங்களே. மறுபடியும் வந்துடுச்சுடா என் தங்கம். யாருங்க? அதான் நம்ம கஜோல் ஆண்டி. சும்மா சேலையில் வந்தாலும் செம்மையாக இருக்குது, பார்த்து ரசிக்க பல பேர் காத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டாலே அக்களை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மாலுக்குட்டி. மாலுக்குட்டி மாம்பழத்தை தான் எப்போவும் காட்டும் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக கவர் பண்ணி மூடியில் வச்சுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போது நான் என்னோடய தொடையழகை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கலாக காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. என்ன இருந்தாலும் மாம்பழத்தை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி போன ரசிகர்களுக்காகவே ஃபைனலாக சேலையில் வந்து செம்மையாக செல்லக்குட்டி அப்படியே அந்த டஸ்கி புட்டியில் சூப்பரான மாம்பழத்தையும் இடுப்பையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.